Hi hello friends, welcome to Amazon. நான் தான் உங்கள் சித்திக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த Panasonic Blender மிக்சர் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நார்மல் மிக்சர் கிரைண்டர் மாதிரி மிக்ஸி மாதிரி இது கிடையாது. இதில் நிறைய அதை விட டிஃப்ரெண்ட்டான மாடல் தான் இந்த பிளெண்டர் மிக்சர் கிரைண்டர் அப்படிங்கிற சொல்கிறது. பிளெண்டர் ஏன் மீனிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜார் வந்து அதில் நம்ம போட்டு நார்மல் மிக்சியில் என்ன பண்ணோம், ஜார் அந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிவிட்டு ஸோ பட்டன் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ரெகுலேட்டர் ஆன் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ஸ்பீட் 1 to 3 மாறி விடும். பட் இந்த பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த ஜார் தான் நமக்கு வந்து பட்டனே வந்து மெயினே வந்து ஆன் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மெக்கானிசம் வந்து உள்ள ஃபங்க்ஷன் ஆகும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பிளேட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளேட் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை வந்து தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். ஸோ அது அப்படிங்கிறத நம்ம வந்து மேனுவலாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது தனியாக வந்துடும். உள்ள வந்து நமக்கு வந்து என்ன அரைச்சிருக்கோமோ அது வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தீட்டு இருக்குல்ல, ஸோ இந்த பல்லு தான் நமக்கு வந்து அரைச்சி கொடுக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்ளரோட கான்டாக்ட் ஆகி ஸோ நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அவ்வளோ இதில் வந்து இந்த மாதிரியான இது கொடுத்துருக்காங்க, கப்ளர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டானது. ஸோ இது போயிடுச்சுன்னா இந்த மாடல் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், வேறு எதுவும் மாற்ற முடியாது, மிக்ஸிக்காக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஓகே. அண்ட் இந்த டீத் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக ரன் ஆகணும். ஸோ இதில் என்ன இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக ரன் ஆகாமல் ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சர்வீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது சரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதில் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஒன்றும். ஸோ இது நம்ம அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி லாக் பண்ணிட்டாலே போதுமானது. லாக் பண்ணி நம்ம அரைச்சோம்னா நமக்கு எந்த இது வந்தாலும் அரைச்சா அப்படியே ஸ்டோரேஜ் ஆகிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பட்டன் என்ன ஆகுனா இதை நம்ம லாக் பண்ணும்போது இந்த சிஸ்டம் இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி 3 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இடம் எந்த இடத்துல போய் நமக்கு அந்த இடத்துல லாக் ஆனாலும் சரி ஸோ இந்த பட்டன் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு டச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகும். ஸோ ப்ரெஸ் ஆகும்போது தான் நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான எல்லா பட்டனும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கிடைக்கும். ஸோ இந்த பட்டன் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ ஒன்லி ரீசெட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் ஆகிருந்தால் மட்டும் தான் அந்த உள்ள இருக்க ஃபங்க்ஷன் அந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா தான் நம்ம இந்த பட்டன் அழுத்த முடியும். பாருங்கள், இப்போ நான் வந்து அழுத்துறேன். ஸோ இதை அழுத்தும் போது நமக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். அப்போ வந்து ரன்னிங்கில் இருக்கும். பாஸ் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம ரீசெட் பண்ணுறதுக்காக ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ரீசெட்காக. ஸோ நம்ம ஜார் ஆட்டோமேட்டிக்காக எடுத்தும்போது ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இல்லை நம்ம உள்ளே வந்து பாட்டம் பார்க்கலாம். பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்க்ரூ தான் இருந்துச்சு. ஸோ அந்த 3 ஸ்க்ரூவும் கழட்டிட்டேன். இதில் 4 ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ கழட்டிக்கலாம். கழட்டி நான் உங்களுக்கு எப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ தான் இருந்துச்சு. அந்த 4 ஸ்க்ரூவையும் நான் வந்து கழட்டிட்டேன். 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. ஸோ கலட்டியாச்சு. அண்ட் நம்ம அப்படியே வந்து இந்த கப்பை தூக்க வேண்டியதான். இதில் எந்த ஒரு லாக்கும் கிடையாது. ஓகே. ஸோ அப்படியே எடுத்துடலாம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிக்சி கிரைண்டருக்கான ஒரு மோட்ரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சுவிட்ச், அதாவது ரெகுலேட்டர் டைப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரீசெட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து நார்மலாக வந்து ட்ரிப் சுவிட்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? மிக்சி ட்ரிப்பர் சுவிட்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து நார்மல் கிரைண்டர் மிக்சிலலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2.7 ஆம்க்கு இந்த மாதிரி வந்து சர்க்யூட் பிரேக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1.6 ஆம்ஸ் தான் இருக்குது. டிஏசி அப்படிங்கிற அந்த மாடல் 250 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. 125லேருந்து 250 வோல்ட்டுக்குள்ளே ரன் ஆகுது. ஸோ ஏசி வோல்டேஜில் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஜாரையும் நான் வந்து போட்டு லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிளேட் வந்து மேலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கினதுக்கப்புறம் நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. ஸோ அந்த சுவிட்ச் இல்லை, நமக்கு சுவிட்ச் வந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பிளேட் வந்து கீழே போயிடும். ஸோ கீழே போகிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து சுவிட்ச் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதான் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுதா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இதில் எதுவும் இந்த மெக்கானிசம் எதுவும் இது கிடையாது. ஸோ ஒயரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸர் நியூட்ரலுக்காக 2 ஃபேஸர் நியூட்ரல் மட்டும்தான் வரும். 2 ஒயரு. ஃபேஸாக இருந்தாலும் சரி, நியூட்ரலாக இருந்தாலும் சரி, நம்ம பின் எந்த சைடு மாற்றி சொன்னாலும் ஒரு ஒயர் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரிப் சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகும். ஒரு லைனை கட் பண்ணி விட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் நின்றும். ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக ட்ரிப் சுவிட்சுக்கு டேரெக்டாக ஒரு ஒயர் எடுத்து போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒயர் எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா மெயின் காயிலுக்கு எடுத்து போயிட்டாங்க. ஃபீல்டு வைண்டிங்கோட ஒரு லீடு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒயர் எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து ஒரு சின்ன போர்ட் பிசிபி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிசிபி போர்டில் கொடுத்து அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நமக்கு இன்னொரு ஃபீல்டு வைண்டிங்கில் இன்னொரு எண்டில் கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ 2 சைடு ஃபீல்டு வைண்டிங், அதில் வந்து ஃபோன் டேரெக்டாக வந்துருச்சு. இன்னொன்று ட்ரிப் சுவிட்ச் மூலியமாக நமக்கு வந்து வந்திருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல அந்த கார்பன் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, ஸோ எல்லா மிக்ஸிலையும் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தான். அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ரஷ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீடு வந்து நமக்கு வந்து ஃபீல்டு வைண்டிங் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொத்தம் 4 லீடு தான் நமக்கு வந்து காயிலேருந்து வெளியே வந்திருக்கு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்மச்சூர் இருக்கும், நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். ஸோ சுற்றுது பார்த்தீங்களா, ஸோ இதான் ஆர்மச்சூர். ஸோ இதில் வேறு எதுவும் ஃபங்க்ஷன் பெருசாக இல்லை. அண்ட் இதில் அந்த பழைய மிக்ஸ், அதாவது நார்மல் மிக்ஸிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் ஃபங்க்ஷன் தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அதே போல் லைனில் நமக்கு இன்புட் கொடுக்குறதுல நமக்கு 3 ஸ்பீட் நம்ம வந்து நார்மல் மிக்சியில் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் ஸ்பீட் தான், ஒரே ஹை ஸ்பீட் மட்டும்தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஒன்லி நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணி ஓட்டலாம். அதாவது நம்ம அழுத்தி பிடிச்சா ஓடிட்டு இருக்கோம், விட்டோம்னா நின்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரன் ஆகக்கூடிய பட்டன். அழுத்தி விட்டுனா கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ நம்ம இந்த இது அழுத்துறமோ இல்லை இது அழுத்துறமோ ஆட்டோமேட்டிக்காக இது ரிலீஸ் ஆகிக்கும். ஸோ அதான் ஃபங்க்ஷனுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டேபிள் ஃபேனில் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் அவ்வளோதான் விஷயங்கள். அதே போல் இந்த மிக்ஸி கிரைண்டர் வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு, ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக நம்ம வந்து அதிகமான லோடு இதில் போட்டுருவோம். ஸோ அது கூட ஓவர்லோட் ஆகும். இன்னொன்று இது வந்து ரொட்டேட் ஆகாமல் இருந்தால் அந்த பிரச்சனை கூட இருக்கும். ஸோ இது எப்படி ரொட்டேட் பண்ணுறது, எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு வீட்டிலே பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் மட்டும் போதும், ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்ளர் லைட்டாக கட்டிங் டயர் வச்சு பிடிச்சிக்கணும். அண்ட் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிக்கும், லூஸ் ஆகிக்கும். ஸோ இதோட த்ரெட் பார்த்தோம்னா நம்ம வந்து ரைட் சைடில் வந்து லூஸ் பண்ணுறது, லெஃப்ட் சைடில் வந்து டைட் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ நான் ரைட்டில் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே கலட்டியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் தெரியுதா, ஸோ இந்த ஷாஃப்ட் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். லைட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த சென்டரில் ஹோல் தெரியுது இந்த ஷாஃப்ட்டில் வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு, ஸோ இதை போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு ஃப்ரீயாக சுற்றுச்சுனாலே நமக்கு வந்து ஓவர்லோட் ட்ரிப் ஆகாது. நார்மல் மிக்சர் கிரைண்டராக இருந்தாலும் சரி, நார்மல் மிக்சிலையும் இந்த பிரச்சனை ஜாரில் வரும். ஸோ இந்த மாதிரி தேஞ்சு ரொம்ப வந்து ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அதை வந்து நம்ம சரி பண்ணணும். இல்லாட்டி நமக்கு வந்து ஓவர்லோட் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா மோட்டர் காயில் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்கள் கேதர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. Panasonic Blender இல்லை Blender மிக்சர் கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து கேதர் ஆகிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ. பை பை. இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.